Very good afternoon, my dear students. In this video, we are going to revise the third unit, all the topics from third unit, because this week, Saturday, we have November monthly test. The portion for that third unit only, prose, form and supplementary. So, let me recall all the three topics from the third unit to the purpose of November monthly test. First topic from third unit, prose. The prose topic is already we know Forgetting, which was written by Robert Lynch. About the lesson, in his essay Forgetting, Robert Lynch writes about the root causes of forgetting and also explains what items are usually forgotten by people. ஓகே, அவருடைய எஸ்ஸேல அவர் எதை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னா, மக்களால் அதிகமாக மறக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஓகே, ராபர்ட் லிஞ்ச் சேஸ் தட் ஹீ இஸ் அமேஸ்டு by the efficiency of human memory. ஹியூமன் மெமரியோடைய எஃபிஷியன்ஸை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ இதுதான் இந்த லெசனோடைய மெயின் கான்செப்ட். ஓகே, சம்மரி ஆஃப் த ப்ரோஸ். ஃபர்ஸ்ட், he deals with the things which human being don't forget in their life. ஃபர்ஸ்ட் அவர் எதை பற்றி டீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க லைஃப்பில் எதையெல்லாம் மறக்கிறது கிடையாது அப்படின்றது தான் அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹி ரிமெம்பர்ஸ் த டெலிஃபோன் நம்பர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் லஞ்ச் அண்ட் டின்னர், அட்ரஸஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெலிஃபோன் நம்பர்ஸ் மறக்கிறது கிடையாது, லஞ்சுக்கும் அண்ட் தென் டின்னருடைய அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் மறக்கிறது கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அட்ரஸஸை யாரும் மறக்கிறது கிடையாது அப்படின்றத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. He always remembers the names of actors, actresses, cricketers, footballers and murderers. இவங்களாம் எப்போவுமே மறக்க, ஒரு ஆக்டர் நேமையோ ஆக்ட்ரஸ் நேமையோ கிரிக்கெட்டர்ஸ் நேமையோ ஃபுட்பாலர்ஸ் நேமையோ அவங்க எப்போவுமே மறக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையும் ஹியூமன் பீங்ஸ் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் தென் no man forgets even a single item in his clothing while dressing in the morning. Yeah, it is absolutely correct. மார்னிங்கில் நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஐட்டத்தோடு நம்ம மறக்கிறது கிடையாது. No one forgets to shut the front door while leaving the house. ஓகே, யாருமே வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, எங்கன்னா வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஃப்ரண்ட் டோரை லாக் பண்ணுறதுக்கு யாருமே மறக்கிறது கிடையாது. ஓகே, த நெக்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட். இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புள் ஃபர்கெட் திங்ஸ் பிகாஸ் தே விஷ் டு ஃபர்கெட் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் எதையெல்லாம் மறக்க விரும்புகிறாங்களோ அதை தான் மறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன் அதர் கேசஸ் he deals with some matters where people always forgets to remember, like மெடிசின்ஸ் எடுக்க அவங்க மறந்துடுறாங்க. போஸ்டிங் லெட்டர்ஸ், இந்த போஸ்டிங் லெட்டர் சொல்லும்போது த நரேட்டர் எக்ஸ்பிளைன்ஸஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, த காமனஸ்ட் டைப் ஆஃப் ஃபர்கெட்ஃபுல்னஸ் இஸ் இன் த மேட்டர் ஆஃப் போஸ்டிங் லெட்டர்ஸ். இந்த லெட்டரை போஸ்ட் பண்ணுறது தான் ஃபர்கெட்ஃபுல்லே ரொம்ப காமனஸ்ட் டைப் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ மெடிசின்ஸ் எடுக்க மறந்துடுறாங்க, லெட்டர்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடுறாங்க, அண்ட் கேரிங் பேக் ஆல் த திங்ஸ் ஆஃப்டர் எ ஜேர்னி. ஒரு ஜேர்னி முடிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர மறந்துடுறாங்க. ஸோ men seems to be forgetful. ஓகே, மனிதன் எது மாதிரி தோற்றம் அளிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஞாபக மறதியுள்ளவனை போல தோற்றம் அளிக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு, among the articles left in the train and taxis, book, walking sticks and umbrellas are very common.
இந்த ட்ரெயின்லேயும் டாக்ஸிலையும் மிஸ் பண்ணுற பொருள் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் நிறைய இருக்குது, வாக்கிங் ஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது, அண்ட் அம்ப்ரெல்லாஸ் இதெல்லாமே நிறைய மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ரைட்டர் ராபர்ட் லின் ஃபவுண்ட் தட் the young people forget more than the older ones. Okay, what he explains is, அவர் நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, than the older ones, வயசானவங்களை காட்டிலும் இந்த யங் பீப்புள் தான் நிறைய மறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஸ்போர்ட்ஸ்மென் அண்ட் த ஆங்கிலர்ஸ். ஸ்போர்ட்ஸ்மென்னா நமக்கு தெரியும் விளையாட்டு வீரர்கள், ஆங்கிலர்ஸ்னால் வந்து இந்த மீன் பிடிக்கிறவங்க, ஹாபிக்காக மீன் பிடிக்கிறவங்க. ஹாவ் worse memories or bad experiences of forgetting than the ordinary minded people. ஆர்டினரி மைண்டட் பீப்புளை விட இந்த ஸ்போர்ட்ஸ்மென்னும் இந்த ஆங்கிலர்ஸ் மீன் பிடிக்கிறவங்களும் நிறைய ஒர்ஸ் மெமரிஸ் வச்சுருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்மென் பார்த்திங்கன்னா விளையாட்டுட்டு பேட்டையோ பாலையோ கிரவுண்டில் விட்டு வந்துடுறாங்க. இந்த ஆங்கிலர்ஸ் மீன் பிடிச்ச பிறகு அந்த தூண்டிலாம் எடுத்துகிட்டு வர வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸ்மென்னை அவர் என்னவா ரெஃபர் பண்ணுறாருன்னா, ஸ்போர்ட்ஸ்மென் ஆர் ரெஃபர் டு as citizens ஆஃப் ட்ரீம்லேண்ட். இந்த ட்ரீம்லேண்டோடைய சிட்டிசன்ஸ் யாருன்னா ஸ்போர்ட்ஸ்மென் அப்படின்னு தான் அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, the great writers and composers of music usually have excellent memory. யாரெல்லாம் பாருங்கள், கிரேட் ரைட்டர்ஸும் இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுற பர்சனும் தான் ரொம்ப எக்ஸலண்ட்டான மெமரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் த ஆத்தர் கன்க்ளூட்ஸ் ஹிஸ் எஸ்ஸே பை கிவிங் சச் எ ஃபன்னி எக்ஸாம்பிள் ஆஃப் எ ஹஸ்பண்ட் who took his baby in a pram. ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராமில் வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாரு. ஸோ இது மாதிரி ஒரு ஃபன்னியான விஷயத்து மூலமாக அந்த ஃபர்கெட்ஃபுல்னஸை அவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாரு. கம் லெட்ஸ் see what happens. He left the pram outside to have drink in a public house on the way. ஸோ அது மாதிரி அந்த குழந்தை அந்த ப்ராமில் கொண்டு போகும்போது அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த குழந்தைய வந்து ஒரு பப்ளிக் ஹவுஸ், ஒரு பப்புக்கு வெளியே விட்டுட்டு அவர் உள்ள ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக போயிடுறாரு. மீன் வாயில் இதற்கிடையில் ஹிஸ் ஒய்ஃப் கேம் தட் வே ஃபார் ஷாப்பிங். அவங்க ஒய்ஃப், அந்த ஹஸ்பண்டுடைய ஒய்ஃப் அந்த வழியாக ஷாப்பிங் பண்ண வராங்க. அண்ட் டுக் அவே த பேபி வித் ஏ ப்ராம். அந்த ப்ராமோடைய என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஷி எக்ஸ்பெக்டட் தட் ஹர் ஹஸ்பண்ட் கேம் வித் ஏ பேல் ஃபேஸ். அவர் ரொம்ப முகலாம் விழுத்து போய் பயங்கர ஷாக் ஆகி ஒரு பயத்தோட வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பிளைன் த பேபிஸ் டிஸ்அப்பியரன்ஸ். அந்த பேபியோட மறைஞ்சு போனது, தொலைஞ்சு போனதை பற்றி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு வீட்டுக்கு வருவார்னு திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் டு ஹர் ஷாக் her husband asked for lunch without any fear, any nervousness. எந்த ஒரு ஃபியரும் எந்த ஒரு நர்வஸ் ஷாக் இல்லாமல் அவர் ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வந்து அன்றைக்கான ஸ்பெஷல் என்ன, லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக கேட்டுட்ருக்காரு. ஓகே, he had forgotten that he had taken the baby with him. அவன் கூட குழந்தை கொண்டு போனதே அவன் மறந்துட்டுருக்கான். ஓகேவா, அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபர்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ த ஆத்தர் கன்க்ளூட்ஸ் தட் த ஆர்டினரி மென் ஆர் ஷியோர்லி அபோவ் சச் லெவல் ஆஃப் ஆப்சன்ட் மைண்டட்னஸ். ஓகே, ஸோ இது சொல்லி தான் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இந்த லெசனில் ஆத்தர் நம்மளுக்கு எதை பற்றி முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ஹியூமன் பீயிங்கோடைய ஆப்சன்ட் மைண்டட், அதாவது ஃபர்கெட்ஃபுல்னஸை பற்றி தான் நம்மளுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே.